ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கா. ஸோ ஸ்பைடர்மேன் அப்டேட் எங்கடா எப்படா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி காத்துட்டு கட்டுப்பில் இருந்த நம்ம எல்லா ஃபேன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் திடீர்னு சோனி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அருமையான ஸ்பைடர்மேன் அப்டேட் கொடுத்துருக்கான். ஒன்று டாம் ஹாலண்ட் வெர்ஷனோட ஸ்பைடர்மேன் 4 பிராண்ட் நியூ டே, அந்த படத்துக்கான டைட்டில் அண்ட் ரிலீஸ் டேட் ஃபைனலி இவன் அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டான். இது முன்னாடி ரூமர்ஸாக சுற்றி இருந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டான். தென் நம்ம ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்பைடர்மேன் பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ், அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ்க்கு அடுத்து வரக்கூடிய படம் அது வந்து டிலே ஆகிட்டே இருந்ததுல, அந்த படத்தோட ரிலீஸ் டேட்டையும் கன்ஃபார்ம் பண்ணி தென் அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் வரக்கூடிய முக்கியமான 4 சீக்வன்சஸோட இமேஜஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கான். அது என்ன காமிச்சிருக்கான் அப்படின்றத ஓவரால் இந்த வீடியோ நம்ம பார்த்துலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்னடா அது திடீர்னு சோனி ஸ்பைடர்மேன் அப்டேட்டை கொடுத்துட்டா என்ன ஆச்சு அப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சினிமா கான் ஈவென்ட் நடந்துகிட்டு இருக்கு. இவன் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்லாம் இந்த மாதிரியான அப்டேட்ஸை ஸ்லேட்டிங்ஸை வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. லைக் ஃபாஸ்ட் 10 பார்ட் 2, டாய் ஸ்டோரி, பிக்சார் ஸ்டைல் வந்து அந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இப்போ வந்துகிட்டு இருக்கு. அதை தொடர்ச்சியாக தான் இவன் இப்போ அவனோட அப்கமிங் பெரிய ப்ராஜெக்டான இந்த 2 படத்தோட அப்டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கான். அதில் ஒன்று ஃபைனலி ஸ்பைடர்மேன் 4 பிராண்ட் நியூ டே, இதுதான் டைட்டில் அஃபிஷியலாக. இதுவரையும் ஃபேன் தியரியன் ரூமராக போயிட்டு இருந்தது. பட் இப்போ லிட்டரலி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மேபி படம் ரிலீஸ் டைம்ல ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் இருக்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு லோகோவும் அந்த டைட்டில் லோகோவும் இதுதான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்ல மேபி ஏதாவது அப்டேட்டட் லோகோ நம்ம பார்க்கலாம், இல்லை இதே கூட அவங்க கண்டினியூ பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ரிலீஸ் டேட் ஜூலை 31, 2026 தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த ரிலீஸ் டேட் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு. சேம் ஜூலை மந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசியும் வரப்போகுது. இது ரிலீஸ் டேட்டும் ஒன்னா போயிட்டு இருக்கு, அதே மாதிரி ஷூட்டிங்கும் லிட்டரலி ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஒரு வருஷத்துக்குள்ள எப்படி இந்த ஸ்பைடர்மேனோட ஷூட்டிங்கையும் ஒடிசியோட ஷூட்டிங்கையும் பேரலா டாம் ஹாலண்ட் ஃபினிஷ் பண்ண போறாருன்னு சுத்தமா ஐடியாவே இல்லை. பட் கூடி சீக்கிரம் வந்துடும், வெயிட் பண்ணுவேன். போஸ்ட் பண்ண வேணாம வந்தா நல்லா இருக்கும். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராண்ட் நியூ டே படத்தோட லீக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா மல்டிவர்சல் கான்செப்ட்ல இது எடுக்கலாமா இல்ல கிரவுண்டடா இந்த ஃபிலிமை பிரசன்ட் பண்ணலாமான்ற ஒரு போர்க்களமே போய்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு இவனுங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸ் எதுவுமே அவ்வளோ ரிலீஸ் பண்ணல. பிகாஸ் ஷூட்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு போகல. அதன் காரணமா வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு டைட்டில் லோகோட முடிச்சுக்குவோம் அப்படின்னு முடிச்சிட்டானுங்க. மேபி ஏதாவது சேஞ்சஸ், ஸ்டோரி வந்து ரீரைட் பண்றது ஏதாவது இருக்கலாம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல டேர்டெவில் இருக்க போறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரூமர்ஸா போயிட்டு இருக்கு. டூம்ஸ்டே ஈவென்ட்டோட ஃபைனலி கனெக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து நம்ம ஆண்ட்ரியா கேர்ஃபீல்டை காட்டலாம் அப்படின்னு சொல்லிக்கூடிய ஒரு ரூமர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா டேர்டெவில் போன டிவி சீரிஸ், அதோட கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்க விஜிலாண்டி எதிர்த்து இப்போ போயிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்பைடர்மேனை எதிர்த்துமே ஒரு சில குரூப்ஸ் வருவாங்க. ஸோ இந்த படம் வந்து பாதி கிரவுண்டடாகவும் பாதி மல்டிவர்ஸாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நிறைய லீக்ஸ் கிடைக்கும். அப்புறம் ஸ்டோரியோட நிறைய பிளாட் லீக்ஸ்லாம் கிடைக்கும். அதை தொடர்ச்சியாக நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ அடுத்து ஸ்பைடர்மேன் அப்டேட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ், அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் ஒரு பயங்கர ஹிட் ஆச்சு. அந்த படம் வந்து பலருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது முக்கியமா கிளைமேக்ஸ்ல வச்ச ட்விஸ்ட், மைல்ஸ் மொரால்ஸோட இன்னொரு வெர்ஷன் ப்ராலரா வந்து மிரட்டலான ஒரு எண்டிங், ஒரு ட்விஸ்ட்னே சொல்லலாம். அது ரெண்டும் மட்டும் இல்லாமல் இவனுங்க வந்து மாறி மாறி யூனிவர்ஸ்ல இருக்கானுங்க, அதுதான் பெரிய பிரச்சனையே அப்படின்ற மாதிரியான ஒரு ட்விஸ்டையும் போட்டு உடைச்சு அப்படியே எல்லாரையும் கதிகளாக வச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ்ல என்ன நடக்க போகுது, மைல்ஸ் மொரால்ஸ் அவங்க அப்பாவை இழக்க தான் போறாரா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் போய்கிட்டு இருக்கு. இதை தொடர்ச்சி அது வந்து போஸ்ட்பான் பண்ணி இது என்னடா எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்லாம் பயங்கர கடுப்பாக எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஃபைனலாக 2028 வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் அனிமேஷன் ஒர்க் வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஃபைனலி இப்போ அஃபிஷியலாகவே வந்து ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஜூலை 24, 2027. அதாவது இந்த படம் வருதுல பிராண்ட் நியூ டே, அந்த படம் ரிலீஸ் ஆகி அடுத்த வருஷம் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, லைவ் ஆக்ஷன் பிலிமை கூட எடுத்து அந்த படத்து கூட உயிரை போட்டு விஎஃப்எக்ஸ் பண்ணி உனக்கு ஒரு வருஷத்தால் ரிலீஸ் பண்ண முடியுது. ஆனா ஒரு அனிமேஷன் படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுவும் இது கொஞ்சம் டிப்பிக்கல்ட்டான அனிமேஷன்றனால அவ்வளோ ஒர்க் எடுக்குது. உண்மையிலேயே அனிமேஷன் மேக்கர்ஸ்க்குலாம் ஹேட்ஸ் ஆஃப்டுங்க. அப்படியே ஒரு 4 கிளிப்பை வந்து போட்டிருக்காங்க. அது ஒரு கிளிப் வந்து பாத்தீங்கன்னா மைல்ஸ் மொரால்ஸ் தலைகீழா இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜ் இருக்கு. இது நம்ம ஆல்ரெடி அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராவே இந்த ஒரு சைட் ஆஃப் இமேஜ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை சும்மா சேர்க்கணும்னு சேர்த்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இது வந்து படத்தில் வருமா வரலையா எனக்கு தெரியல. பட் ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ்ல மைல்ஸ் மொரால்ஸ் முன்னாடி இருப்பாரு, அவருக்கு பின்னாடி இதே மாதிரியான நிறைய ஸ்பைடர்மேன் வெர்ஷன்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த போஸ்ட் நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த ஒரு ஸ்லைடு மாதிரி தான் இது சிமிலரா எனக்கு தெரியுது. அதனால இதை தள்ளி விட்டுருங்க. அதுக்கு அடுத்த ஸ்லைடு ப்ரோலரை காட்டுறாங்க. ஸோ அது மைல்ஸ் மொரால்ஸ் வெர்ஷன் ஆஃப் ப்ரோலர். அவர் வந்து பாத்தீங்கன்னா மல்டிவர்சல் போர்ட்டல் மாதிரி ஏதோ ஒரு இடம், ஒரு டார்க் ஸ்பேஸ்ல அப்படியே நியான் லைட்ஸ் ஏதோ ஒரு பவரை வச்சு அட்டாக்
அட்டாக் பண்ற மாதிரியான ஒரு ஷாட். இந்த ஒரு ஷாட் பாக்குறதுக்கே பயங்கர மெர்டலா இருக்குங்க. மைல்ஸ் மொரால்ஸ் வெர்சஸ் மைல்ஸ் மொரால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெரிஃபிக்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்துல. அதுதான் ஒரு பெரிய ரோலே பிளே பண்ண போதும்னு எனக்கு தோணுது. அதுக்கு அடுத்த ஷாட் வந்து குவென் ஸ்டேசியும் நம்ம மைல்ஸ் மொரால்ஸும் ஒரு இடத்துல, அதாவது ஒரு டவர் உச்சியில வந்து பாத்தீங்கன்னா நிக்கிற மாதிரி, அவர் வந்து சோகமா நிக்கிற மாதிரி, இவங்க அவரை சமாதானப்படுத்த வந்த மாதிரி அப்படின்ற ஒரு ஷாட். அதுக்கு அடுத்த ஷாட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோம் மாதிரி எனக்கு தெரியுது. அது வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து இவங்க ரெண்டு பேரையும் அடைச்சு வச்சிருக்காங்களா, இல்ல மைல்ஸ் மொரால்ஸ் பிளான் பண்ணி ப்ராலரை அடைச்சு வைக்கணும்னு அடைச்சாரா என்னன்னு தெரியல. விசிபிளான ஒரு டோம், அதுல வந்து பாத்தீங்கன்னா செவுரு மாதிரி இருக்கு. ஸோ அங்க வந்து மைல்ஸ் மொரால்ஸ் ஒட்டிக்கிட்டு நின்று ப்ராலரை பாக்குறாரு. மறுபக்கம் ப்ராலர் மைல்ஸ் மொரால்ஸை அட்டாக் பண்றதுக்காக வராரு. அந்த செவுருக்கு பின்னாடி டிரான்ஸ்பரண்டா தெரியுது அதுக்கு பின்னாடி ஒரு சிட்டி இருக்குன்னு. இவங்களை மட்டும் வெளியே போக விடாம ஏதோ ஒரு இன்விசிபிள் வால் போட்டு இவங்களை புடிச்சு வச்சுக்கிட்ட மாதிரி ஏதோ ஒரு சீன் போகுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. கிடைச்சிருக்கக்கூடிய ரூமர்ஸ் படி இந்த படத்துல மைல்ஸ் மொரால்ஸ் அவங்க அப்பாவை இழந்துருவாரு. பிகாஸ் எல்லா ஸ்பைடர்மேன் வெர்ஷன்ஸும் ஏதோ ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணி தான் இருக்கணும். அது மாதிரி நிச்சயமா இங்க இந்த படத்துல மைல்ஸ் மொரால்ஸ் அவரோட அப்பாவை இழந்துருவாரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுல இருந்து இவர் எப்படி மீண்டு வராரு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களையும் தாண்டி இது வந்து மேபி இதுவும் கூட டூம்ஸ்டேவோட கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. லைக் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், டூம்ஸ்டேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைடர் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடமே இருக்குது. அங்க ஃபுல்லா நிறைய ஸ்பைடர்மேன் வெர்ஷன்ஸா இருக்கிற மாதிரி காட்ட போறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ரூமர்ஸ் இப்போ ரீசெண்டா டூம்ஸ்டே பத்தி வந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஐ மீன் சீக்ரெட் வார்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பேட்டில் வேர்ல்ட காட்ட போறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு வேர்ல்டுல ஸ்பைடர்மேனோட வெர்ஷன்ஸ் நிறைய இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தால, மேபி இது கூட வந்து பாத்தீங்கன்னா அங்க கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணுது. இப்போதைக்கு ஸ்பைடர்மேன்ஸ் பத்தி கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட்ஸ் இதுதான். சினிமா கான்ல கொஞ்சம் சிம்பிளா டீசெண்டா கொடுத்து முடிச்சிட்டாங்க. டெஃபினட்டா காமிக்கான்ல இன்னும் கொஞ்சம் டீடைல்டா நம்ம நிறைய விஷயங்கள் ஸ்பைடர்மேன் பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸை பத்தி பார்க்க வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் அவ்வளவு சீக்கிரம் கொடுக்கவும் மாட்டாங்க, இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல. அதனால ஸ்பைடர்மேனை வேணா மேபி கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லுக் ஏதாவது வர வாய்ப்பு இருக்கான்னு. தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா சினிமா கான்ல கவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா ஏதாவது ஹைப்டான விஷயங்கள் நான் மிஸ் பண்ணினா என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.